ராமராமா, ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி பராபவ வருஷம் ஆனி மாதம் 28ஆம் தேதி திரையோதசி திதி, ரோஹிணி நட்சத்திரம் கார்த்தால 7 மணி 3 நிமிஷம் வரை, பின்பு மிருகசீரஷ நட்சத்திரம், விருத்தி யோகா, கரஜ கரணம். இன்னைக்கு மகாப்பிரதோஷம். ராகுகாலம் சாயங்காலம் 4:30 6, யமகண்டம் மதியம் 12 1. சாப்பிட்டு முடித்த பிறகு சாப்பிட்ட தட்டிலேயே கையை கழுவுவது சரியான முறையா? சாப்பிட்றதுக்கு வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளன. அதை பற்றி பேசணும் அப்படின்னா அதுவே பல மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். எப்படி சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், எதை சாப்பிட்ணும், எப்படி சமைச்சு சாப்பிட்லாம், எதை சாப்பிடக்கூடாது, ஏன், அதனுடைய காரணங்கள் என்ன, இப்படி இந்த சாப்பாடு அப்படிங்கிறதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்லாம், எது சாப்பிடக்கூடாது இத்தியாதிகள் பல, ஏன் என்ன காரணம், எப்படி உட்காந்து சாப்பிட்ணும் இத்தியாதிகள்லாம் இருக்குது. இதில் சாப்பிட்ட பிற்பாடு சாப்பிட்ட தட்டுலேயே கையலம்புறது, கை கழுவுறது அப்படின்னு இது கூடாதுன்னு பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க. சத்தியம், அது பண்ணக்கூடாது தான். ஏன் அப்படின்னா, நாம் இந்த போஜனம் பண்ண, அதாவது சாப்பிட்ட அந்த இலை இருக்கே, அதை சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, நீ சாப்பிட்டு இலையில சாப்பிட்ற அல்லது தட்டு, வெள்ளி தட்டு இத்தியாதி ஏதோ ஒரு தட்டில் நீ சாப்பிட்றன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீ சாப்பிடும்போது வலது கையால் சாப்பிட்ணும், இடது கையால் அதை தொடாத அப்படின்னு சொல்கிறது. எச்சல்னு பேர், தொடாத. சாப்பிட்டு முடிச்சுட்ட அப்படின்னா, சாப்பிட்டு முடித்த பிற்பாடு தான் தீர்த்தம் ஜலம் குடிக்கணும். ஜலம் குடித்து நீ உன்னுடைய சாப்பாட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்ட அப்படின்னா அப்புறமா கடைசியில் ஒரு தடவை தீர்த்தம் வலது கையால் சாப்பிட்ணும்னு சாஸ்திரம் இருக்குது. அதுக்கு உத்தரா போஷணம்னு சொல்லுவாள். அப்படி அந்த உத்தரா போஷணம்ங்கிற ஜலத்தை நீ குடிச்சுட்ட அப்படின்னா அப்புறம் நீ உன்னுடைய கையால் அந்த இலையையோ தட்டையோ தொடக்கூடாது, தொடவே கூடாது. அதில் கையலம்புறது சர்வதா கூடாது. எழுந்து போய் வேற ஒரு இடத்துல தான் நீ கையலம்பணும், வாய் குப்பிளிக்கணும். அதுலேயே கையலம்புறது அப்படிங்கிறது மிகவும் தவறான செயல். நீ கை அலம்பி கால் அலம்பி உன்னை சுத்தப்படுத்திண்டு ஆச்சமனம் பண்ணி உன்னை சுத்தப்படுத்திண்டு அப்புறமா தான் அந்த தட்டையோ இலையோ நீ எடுக்கலாம், அல்லது வேற ஒருவரை எடுத்து போடலாம். இதுதான் சாஸ்திரம்.